ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் துதித்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது மேலே உள்ள வசனத்தில் பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே நடந்த காரியங்கள், இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டதாக, தேவனை துதித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது ஒரு அதிசயம் இந்த பூமியில் நடந்திருக்கிறது. பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி என்று மேகங்கள் மத்தியில் அங்கு தோன்றியிருக்கிறது. இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை நாம் பார்த்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் எப்படி நடந்திருக்கிறது. இனி வரும் நாட்களில் இயேசு கிறிஸ்து வருகையின் நாட்களிலும் நாம் பார்க்கிற இந்த வானத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதை தான் மனிதர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிறப்பின் போது இப்படிப்பட்ட பரமசேனையின் திரள் வானத்திலே தோன்றியிருக்கிறது. அதே காரியங்கள் இப்போ தேவன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லா மனிதர்களும் காணும்படியாக அன்று மேய்ப்பர்கள் கண்டார்கள். எல்லா மனிதர்களும் காணும்படியாக அதிசயங்கள் நடக்க இருக்கிறது. இந்த அதிசயத்தை இந்த நாட்களில், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாழ்த்தாக, துதியாக அங்கு பாடியிருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று. அடுத்ததாக அவர்கள் தேவனுக்கு துதி செலுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக பூமியிலே சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சமாதானத்தை இழந்த குடும்பங்கள் இன்றும் அநேகம் உண்டு. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலும் சமாதானமின்றி வாழ்ந்த அநேக மனிதர்கள் உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக அன்று பூமியிலே சமாதானமும் என்று அந்த பரம சேனையின் திரள் அன்று கூறினது தூதர்களோடு கூட தோன்றி அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சமாதானத்தை தேவன் பெற்று கொடுத்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பு நிமித்தமாக பூமியில சமாதானம் உண்டாயிருக்கிறது. இன்றும் நாம் விசுவாசித்து தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் என்னை யாரும் நேசிக்கவில்லை, எனக்கென்று யாரும் இல்லை, எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லை என்று ஏங்கி தவிக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தமாக உங்கள் யாவருக்கும், மனித குலத்திற்கு மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மேலும் அந்த தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று பரமசேனையின் திரள் என்று கூறியிருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் நாம் சற்று தியானிக்கும் போதே இந்த உலகத்தில் தேவன் பிறப்பின் நிமித்தமாக தேவனுக்கு மகிமை செலுத்தினது மாத்திரமல்ல, சமாதானத்தையும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒருவேளை சமாதானத்தை இழந்திருப்பீர்கள் என்றால் உங்களை யாரும் பிரியமாக இருக்கவில்லை. மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரியத்துக்காக நீங்கள் ஏங்குகிறீர்கள் என்றால் இயேசுவின் பிறப்பின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய பிரியம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு அந்த பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அன்று பரமசேனையின் திரள் தோன்றி துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலும் நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கும் சமாதானத்தையும் நம்மேல் பிரியத்தையும் வைத்திருக்கிறார். அவருக்கு துதிகளையும் கனத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த பரமசேனையை போல துதிகளையும் கனத்தையும் செலுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் அவருடைய பிறப்பின் நிமித்தம் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதபடி இன்னும் தேவனை அதிகமாக துதியுங்கள், அவரை நேசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்மேல் வைத்திருக்கிற பிரியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம். உடைய பிறப்பின் நிமித்தமாக எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. நீர் ஆண்டவரை பிறந்த நாட்களில் அதிசயங்கள், ஆண்டவரை பரமசேனையின் திரள் தோன்றி இப்படியாக வாழ்த்து பாடினதை, துதித்ததை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வருகையின் நாட்களிலும் நீர் ஆண்டவரே அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய
செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த பிறப்பை பார்த்த அநேக மனிதர்கள் உண்டு, அந்த வாழ்த்துதலை கேட்ட அநேக மனிதர்கள் உண்டு. உம்முடைய வருகை நாட்களை நாங்கள் ஆண்டவரை சந்திக்க இருக்கிறோம். அதையும் நாங்கள் பார்க்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.